வணக்கம் நேயர்களே. இந்த காணொளியில் நம்ம ஹெச்சிஎல் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு ஐடி கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். இதோட ரிசல்ட்டு நேற்று தான் வந்தது. Q1 ரிசல்ட் அந்தளவுக்கு நல்லா இல்லை, மோசமாக தான் இருந்தது. அதனால தான் இது காலையிலேயே அடின்னு அடித்து 1550 வரையும் கொண்டு போயிட்டு இப்போ லிட்டில் பிட் பவுன்ஸ் ஆகிருக்கு. பட் இந்த பவுன்ஸ் ஒரு தற்காலிகமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா RSI டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது இவன் அந்த பிலோ ரேஞ்சுக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த டவுன் ட்ரெண்டு கிட்ட வந்துட்டான். அந்த டவுன் ட்ரெண்டு இந்த 1550 உடச்சிட்டான்னா 1500 வரையும் அவன் கீழே டவுன் போயிடுவான். புதுசாக யாராவது ஃப்ரெஷ்ஷாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்க இந்த இடத்த கன்சிடர் பண்ணலாம். 1500. ஏன்னா அது அங்கேருந்து ஷியூராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு டெக்னிக்கலாக நல்லா இருக்குது. இல்லை ஆல்ரெடி ஹை ப்ரைஸில் வாங்கி வச்சுருக்கீங்க, அவங்கெல்லாம் இந்த 1500 ஒரு அக்குமுலேஷன் பார்ட்டாக கன்சிடர் பண்ணி ஷேர்ஸை பை பண்ணால் அங்கே ஓரளவுக்கு நம்ம லாஸஸ் குறையும். ஆனால் அங்கேருந்து அது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா டெக்னிக்கல் ஒன்று தான் 95% அக்யூரசி பக்காவாக இருக்கும். அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஷேர் என்கிட்டையும் இருக்குது. பட் நேற்று வரையும் ப்ராஃபிட்டில் இருந்த இந்த ஷேரு இன்றைக்கி ரிசல்ட்டால் அது லாஸுக்கே வந்துடுச்சு. ஆனால் நல்ல வேலையாக நான் கொஞ்சம் ஷேர் தான் இதில் வச்சுருக்கேன். இந்த 1550 வரும்போது அக்குமுலேட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அது அங்கே உடனே கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி போயிடுச்சு மேலே. ஆனால் அது கீழே வருன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. நான் நினச்ச மாதிரி அது ஒரு 1500 கிட்ட வரும்போது நான் கண்டிப்பாக அங்கே அக்குமுலேட் பண்ணுவேன், ஓரளவுக்கு பெரிய லெவலில். இதை நான் உங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும்னு ஒரு விருப்பம். அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது ஒரு ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் சொல்கிறது. இந்த ஷேரை வச்சுருக்கவங்களுக்கு இந்த நிலைமையில் என்ன பண்ணணும்னு ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். இது உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.